தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை. நீ படி. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை. நில்லுங்க. இது யாரு? இவ யாரா இருந்தா உனக்கு என்னடி? இன்னைக்கு ராத்திரி இவங்க தான் தங்க போ. கம் ஹியர். என்னங்க? நில்லுங்க, நில்லுங்க. இது பாருங்க, இத்தனை நாளா நீங்க எத்தனையோ பொண்ணுங்க கூட தொடர்பு வச்சிருந்தீங்க. நான் என்னன்னு கூட கேட்கல. ஆனா இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வந்துட்டீங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இதுக்கு அனுமதிக்கவே மாட்டேன். நீ யாரு என்ன அனுமதிக்கிறதுக்கு? இது என் வீடு, என் இஷ்டம். ஏன் டார்லிங், உங்க வீட்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது என்ன ஏன் டார்லிங் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? அடச்சி நாயே, வெளிய போடி. இது பாருங்க, இது உங்க வீடுதான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா இது நான் ஒரு கோவில தாங்க நினைச்சிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு அவளை வெளியே போ சொல்லுங்க. ஷூ காலால மிதிச்சனால அம்மா செத்து போயிட்டாங்க. வெளியே வாப்பா. முதலாளி, நீங்க குடி போதில கண்டபடி பூட்ஸ்கால அம்மா ஓச்சதுல அம்மா செத்து போயிட்டாங்க முதலாளி. இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. தயவு செய்து இது யாருக்கிட்டையும் சொல்லிடாதப்பா. ஐயோ ஐயோ, இந்த விஷயத்தை யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுப்பா. என்ன முதலாளி குழந்தை மாதிரி அழுகுறீங்க? என் கைய விடுங்க முதலாளி. என் மனைவி ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டு சொல்லிடுறேன். நீங்க அப்படியே சொல்லிருப்பா. அப்படியே சொல்லிடுற முதலாளி. ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. சரி முருகா. எங்க அம்மா அடிச்சு கொண்டுட்டு ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாங்கன்னு சொல்றியா? நான் உன்னை விட மாட்டேன்டா. நீதான் கொலைகாரன். நான் உன்னை விட மாட்டேன். என்னடா நீ நேரங்காலம் தெரியாம இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு தம்பி பாரு முருகா. அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா. முருகா விட மாட்டேன். நீதான் அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா. நான் விட மாட்டேன். நீதான் கொலைகாரன். அம்மா வாடா. என்னடா முருகா, ஒரு வாரமா வீட்டுக்கே வரல? முதல்ல அம்மா இறந்து போயிட்டாங்க. எனக்கு வேலை அதிகமா இருந்துச்சு. ஆமா, தம்பி ஆகாஷ் எங்க? இன்னும் பள்ளிக்கூடத்துல வரலையா? இன்னும் வரலடா. அப்பா பாப்பா பாப்பா, அவன் பண்ற சேட்டைய என்னால சமாளிக்கவே முடியல. 1000 கேள்வி கேக்குறான்டா. கேக்கட்டுமா, கேக்கட்டும். அதுக்கெல்லாம் ஒரு நாள் நான் பதில் சொல்றேன். என்னவோப்பா, உன் தங்கச்சி லட்சியம் லட்சியம் சொல்லிட்டு இந்த புள்ளைய பெத்து போட்டு போயிட்டா. இப்ப நீயும் அதேதான் சொல்லிக்கிட்டு இருக்க. அம்மா, தங்கச்சியோட லட்சியம் அவருடைய குழந்தைக்கு காசிநாதன் தான் அப்பான்னு சொல்ல வைக்கிறது தான். ஆனா என்னுடைய லட்சியம் காசிநாதனுடைய சொத்துக்கே என் தங்கச்சி மோன வாரிசாக்குறது தான். அப்பதாமா என் தங்கச்சி ஆத்மா சாந்தி அடையும். நீ சொல்றது எப்படிப்பா நடக்கும்? நடக்கும். காசிநாத மகன் ஆகாசும் என் தங்கச்சி மகன் ஆகாசும் உருவத்துல ஒரே மாதிரி இருக்காங்க. 2 பேருக்கும் அப்பா காசிநாதன் தான். 2 பேரோட அம்மா பேரும் தேவகி தான். இத வச்சு பின்னாடி ஒரு கதையே உருவாக்க போறேன். முருகா, வேணாண்டா அந்த பழி வாங்குற எண்ணம். டேய், நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இந்த குழந்தையும் பாத்துக்கடா. ஏமா, மறுபடியும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தொந்தரப்படுத்தாதம்மா. அது லட்சத்தையே தடையா இருக்கும். நான் போயிட்டு வரேம்மா. முருகா, முருகா. என்ன தம்பி? இங்க வா. என்ன தம்பி, என்ன வேணும்? நீ போய் ஒரு விஸ்கி பாட்டிலும் சோடாவும் வாங்கிட்டு வா. தம்பி, நீங்க என்ன சொல்றீங்க? புரியல? விஸ்கி வேணும்னு சொல்றேன். ராஸ்கல், இந்த வயசுல உனக்கு விஸ்கி கேக்குதா? ஏன் நீ டெய்லியும் அதை தானே வாங்கிட்டு வந்து குடிக்கிற? டேய், நான் அப்பாடா. அப்பா கிட்ட எப்படி பேசணும் ஒழுங்கா கத்துக்க. அத கத்து கொடுக்கறது அம்மா. நீதான் அம்மாவை மிதிச்சே கொலை பண்ணிட்டியே. ஏய், என்னடா எப்ப பார்த்தாலும் கொலைப்பட்ட மிரட்டிக்கிட்டே இருக்க? ராஸ்கல், நீ எங்க அம்மாவை கொலை பண்ணத நான் என் கண்ணால பார்த்தேன். நான் மட்டுமா பார்த்தேன்? முருகனும் தான் பார்த்தான். தம்பி, நீங்க அப்பா கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாதுங்க. அப்ப அம்மாவை கொலை பண்ணத பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? இதே நீங்க வெளியே சொன்னா உங்க அப்பாவை ஜெயில போட்டுருவாங்க. அப்புறம் உங்களை யார் பாத்துக்கிறது? நான் 4 வீட்ல வேலை பார்த்து சாப்பிடுவேன். அடி செருப்பால. இப்படியே பேசிட்டு இருந்த உன்னையும் கொலை பண்ணிடுவேன். என்னையும் கொலை பண்ணிடுவியா? எனக்கு என்ன போலீஸ் ஸ்டேஷன் தெரியாதா? இப்பவே நான் அங்க போய் உண்மையை சொல்றேன். ஐயா ஐயா, விடுங்கய்யா. தம்பி, நீங்க நல்ல பிள்ளைய, நான் சொல்றபடி கேளுங்க. வாங்க உள்ள போலாம். வாடா, வாங்க. டேய், அப்புறம் நான் உன்னை வச்சுக்கிறேன்டா. முதலாளி. ஏய் முருகா, என்னடா இது? என் பையன் என்ன பார்த்து கொலைகாரன் சொல்லிக்கிட்டே இருக்கான். தம்பி போலீஸ்ல போய் உண்மையை சொல்லிட்டா உங்களுக்கு ஆபத்து முதலாளி. அதான்டா நானும் நினைக்கிறேன். பேசாம என் பையனை
ஏற்காடு கான்வென்ட்ல சேர்த்தலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமாங்க ஐயா, நீங்க சொல்றது நல்ல யோசனை தான். கொஞ்ச நாளைக்கு தம்பி உங்களை பார்க்காம இருந்தா நீங்க அவங்க அம்மா கொலை பண்ணது ஞாபகம் வராம இருக்கும். ஒன்று செய், ஏற்காடு கான்வென்ட்டுக்கு இவனோட பர்த் சர்டிபிகேட்டும் என்னோட ரெக்கமெண்டேஷன் லெட்டரும் தரேன். நீயே கொண்டு போய் சேர்த்து. ஒருவேளை ஏற்காடு கான்வென்ட்ல இடம் இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்றது முதலாளி? ஊட்டி கான்வென்ட்ல சேர்த்துட்டு வந்துரு. நீங்க போனா நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு கான்வென்ட்ல சேர்த்துட்டு வந்துருவீங்க. எனக்கு எங்கடா அதுக்கெல்லாம் டைம் இருக்கு? ஊட்டி ஏற்காடு 2 கான்வென்ட்டுக்கு நான் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தரேன். நீயே சேர்த்து. சரிங்க, நாளைக்கே தம்பியை கூட்டிட்டு போய் சேர்த்துறேன். சரி சரி. பார்த்து பார்த்து என் முதலாளி கொடுத்த 2 லெட்டரையும் தேவையான படத்தை வாங்கிட்டு என் முதலாளி மகன் ஆகாச கூட்டிக்கிட்டு நான் ஏற்காடு போனேன். அங்க எந்த ஒரு மறுப்பு சொல்லாம ஆகாச கான்வென்ட்ல சேர்த்துட்டான். நான் திரும்ப சென்னைக்கு வந்து எங்க அம்மாவை பார்க்க எங்க வீட்டுக்கு போனேன். உடம்பு சரியில்லாம இருந்த எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. என்ன முருகா, பாட்டி செத்து போச்சுன்ற கவலையா? இல்லங்க தம்பி, உங்களை இனிமேல் எப்படி வளர்க்க போறேன்னு தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். எங்க அப்பா பெரிய பணக்காரராமே, பாட்டி அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. ஆமாங்க தம்பி, அதனாலதான் உங்க உயிருக்கு ஆபத்தா இருக்கு. என் உயிருக்கு ஆபத்துன்னு ஏன் சொல்ற? உங்க அப்பாவோட சொத்துக்கு ஒரே வாரிசு நீங்க தான். அதனாலதான் உங்களை கொலை பண்ணிட்டு உங்க சொத்துக்கள் எல்லாம் அபகரிக்கிறதுக்கு ஒரு கும்பலே அலையுது. அப்படியா? இது எனக்கு தெரியவே தெரியாதே. அதனாலதான் நம்பிக்கையான வேலைக்காரன் என்கிட்ட ஒப்படைச்சு உங்க அப்பா உங்களை பாதுகாப்பா வளர்க்க சொல்லியிருக்காருப்பா. சரி, இவ்வளவு நாள் பாட்டி வளர்த்தாங்க, இனிமேல் என்ன யாரு வளர்ப்பாங்க? அதனாலதான் உங்க அப்பா உங்களை ஊட்டி கான்வென்ட்ல சேர்க்க சொல்லிட்டாரு. முருகா, எங்க அம்மா தான் செத்து போச்சு, எங்க அப்பா ஏன் என்ன வந்து பார்க்கல? உங்க அப்பா உங்களை இங்க வந்து பார்த்தா கொலகார கும்பலுக்கு நீங்க இருக்க இடம் தெரிஞ்சிரும்ல. நான் ஊட்டிக்கு போறதுக்கு முன்னாடி அப்பாவை நான் ஒரு தடவை பார்க்கணும். தம்பி, இந்த போட்டோல இருக்காங்களே இவங்க தான் உங்க அப்பா அம்மா. இவங்களா எங்க அப்பா அம்மா? அழகா இருக்காங்க. இங்க பாருப்பா, இந்த வீடு ஒரு சொந்த வீடு. அப்படியா? பார்க்கிறதுக்கு பங்களா மாதிரி இருக்கு. கார்டன் கூட சூப்பரா இருக்கு. என்னடா இவன் என்ன கூட்டிட்டு போலையா? மன்னிச்சிருங்க முதலாளி, எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. அதனாலதான் கொண்டு போய் சேர்க்க முடியல. நாளைக்கு கண்டிப்பா போய் சேர்த்துற முதலாளி. அப்பா, முருகன் பாவம்பா, அவங்க அம்மாவும் செத்து போச்சு. நான் இங்கேயே படிக்கிறேன்ப்பா. நானா, நீங்களாம் படிக்க கூடாது, அங்கதான் போய் படிக்கணும். டேய் முருகா, நாளைக்கே இவனை கொண்டு போய் கான்வென்ட்ல சேர்த்துரு. இவன் இங்க இருந்தா எனக்கு ஆபத்து. தம்பி உட்காருங்க. அப்பா சொன்னது கேட்டீங்கல்ல, நீங்க இங்க இருந்தா உங்க உயிருக்கு ஆபத்து. அப்ப நான் இங்க வரவே கூடாதா? வரலாம், நீங்க பெரிய ஆளா வளர்ந்த பிறகு. ஆமா, நான் பெரிய ஆளா வளர்ந்துட்டேன்னா என்ன யாரும் கொலை பண்ண முடியாதுல்ல. அது வரைக்கும் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்னு தான் உங்க அப்பா உங்களை ஊட்டி கான்வென்ட்டுக்கு படிக்க அனுப்பி வைக்கிறாரு. சரி சரி, நான் ஊட்டிலேயே போய் படிக்கிறேன். சரிங்க தம்பி, வாங்க தூங்க போலாம். காலைல எழுந்திரிச்ச உடனே நம்ம ஊட்டிக்கு போறோம். என்ன? சரி முருகா. எங்க முதலாளி ஊட்டி கான்வென்ட் கொடுத்த ரெக்கமெண்டேட்டரை வச்சு ஏன் தங்கச்சி மகனை ஊட்டி கான்வென்ட்ல சேர்த்துட்டேன். என் முதலாளிகிட்ட பணம் வாங்கி ஏற்காட்டில் இருக்க ஆகாசுக்கும் ஊட்டியில இருக்க ஆகாசுக்கும் நானே மாசம் மாசம் கொண்டு போய் செலவுக்கு பணம் கொடுத்துட்டு வந்தேன். இப்படியே பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஏற்காட்டில் இருக்க ஆகாசுக்கு அவங்க அப்பா மாதிரியே குடிப்பழக்கமும் கண்ட கண்ட பெண்கள்கிட்ட தொடர்பு வச்சுக்கிட்டு இருந்தான். இதுல சீலாங்கிற பெண்ணோட தான் நெருக்கமா உறவு வச்சுக்கிட்டு இருந்தான். ஹலோ, ஆகாஷ் ஹியர். தம்பி, நான் தான் முருகன் பேசுறேன். இன்னைக்கு காலைல உங்க அப்பா கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாருப்பா. என்ன, எங்க அப்பா செத்துட்டானா? வெரி குட். சந்தோஷமான செய்தியை ஏன் துக்கமா சொல்ற? சீக்கிரம் கிளம்பி வாங்க, நீங்க வந்துதான் எல்லா காரியமும் செய்யணும். ஏய், எங்க அப்பனோட பணத்தை கூட நான் பார்க்க விரும்பல. அவனோட கடைசி காரியத்தையும் நீயே செஞ்சு முடிச்சிடு. என்னடா ஆகாஷ், உங்க அப்பா இறந்தது உனக்கு சந்தோஷமான செய்தியா? ஹே ஷீலா, எங்க அப்பனை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா எப்பவோ செத்து போயிட்டான். வா போலாம். முருகா, என்ன சொல்ற? எங்க அப்பா இறந்துட்டாரா? தம்பி பதட்டப்படாதே தம்பி, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க உடனே கிளம்பி வாங்க. இப்பவே புறப்பட்டு வரேன். இப்படி நானே விட்டுட்டு போயிட்டீங்களேப்பா. அம்மா தான் இல்ல, நீங்க
நீங்க இருக்கீங்கன்னு தைரியமா இருந்தப்பா. பிரகாஷ், இனிமே எனக்கு யாருப்பா இருக்காங்க? முருகா, இதெல்லாம் எப்படி நடந்தது? தம்பி, உங்க அப்பா குடி போதையில கார் பறத்துல மோதி அந்த இடத்திலே இறந்துட்டாருப்பா. நீ உயிரோட இருக்கும் போது என்ன பக்கத்துல வச்சு பாசத்தோட பாக்கலையேப்பா. மாமா அழுதுகிட்டே இருந்தா எப்படி மாமா? தைரியமா இருக்கு மாமா, நாங்களா இருக்கோம்ல தம்பி. ஆகாஷ், வாயா, ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கலாம். வா. முருகா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க தம்பி. நான் சின்ன வயசுல இருந்தே சென்டிமெண்டா இந்த வீட்ல வளரல. இப்ப அப்பாவும் ஆக்சிடென்ட்ல செத்துட்டாரு. எனக்கு இந்த வீட்டை பார்க்கும்போது ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. அதனால நீ நாளைக்கே அப்பாவோட அடையார் பங்களாக்கு வீட்டை ஷிஃப்ட் பண்ணிடு. சரிங்க தம்பி, நீங்க சொன்ன மாதிரியே பரீட்சையெல்லாம் எழுதி முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துருங்க. சரி முருகா, நான் போயிட்டு வரேன். தம்பி, ஸ்டேஷன் வரைக்கும் நானும் வரட்டுங்களா? வேண்டாம் முருகா, நான் பாத்துக்கிறேன்.